விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கூனிமேடு குப்பம் கடற்கரை பகுதியில் சூறாவளி காற்றுடன் ராட்சசாலைகள் எழும்பி வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். புயல் நெருங்க கடல் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாகுது, மேலும் அந்த விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு கோபிநாத்? பெஞ்சன் புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க, எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் அலைகள் ராட்சச அலைகளாக மாறி கரை நோக்கி வரக்கூடிய காட்சியை தான் நமது ஒளிப்பதிவு பிரேசுடன் காட்டிட்டு இருக்காரு. இங்கிருந்து நம்ம பார்க்கக்கூடிய சுமார் 3-4 கிலோமீட்டருக்கான காட்சிகள் பார்த்திங்கன்னா கடுமையான கடல் சீற்றம், அதே போல் கனமழை. இந்த மரக்காணம் இருக்கக்கூடிய 19 மீனவ கிராமங்களையும் தொடர்ந்து கனமழை பெய்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்றும் தற்போது அடிக்க தொடங்கியிருக்கு. காலை முதல்ல லேசான மழை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா சற்று முன்னர் கனமழை தொடங்கி பலத்த மழை பெய்துட்டு இருக்கு. நம்ம பார்த்துருக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை சாலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் எந்தவித அச்சமுமின்றி இந்த இடத்துல அவங்க நடமாடிட்டு இருக்காங்க. ஒரு புறம் கடுமையான கடல் சீற்றம், அதே போல் கடுமையான மழை, அதே போல் பலத்த மழை, அதே போல் சூறாவளி காற்று அடிச்சிட்டு இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 19 மீனவ கிராமங்கள். இந்த மீனவ கிராமங்களில் மொத்தம் 12 இடங்களில் புயல் பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. புயல் பாதிப்பு ஏற்பட்டால் 850 இடங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி மேற்கொண்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 38 மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் இருக்காங்க. தற்போது அமைச்சர் பொன்முடி இந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இந்த நேரம் வரை அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதா மாவட்ட ஆட்சியர் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பேரிடர் மீட்பு குழுவினர் 30 பேர் விஜயவாடாவிலிருந்து இங்கே விழுப்புரம் மாவட்டம் வந்திருக்காங்க. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரமாக எடுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து கடற்கரையில் சூறாவளி காற்று, அதே போல் கடலோட சீற்றம் அதிகமாக இருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.